இன்றைக்கி சூப்பரான ஒரு எள்ளுருண்டை தாங்க நம்ம செய்ய போகிறோம். எள்ளுருண்டை செய்கிறதுக்குங்க பச்சரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு 1.5 படி போட்டிருக்கிறேங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்தாச்சுங்க. இதில் 1.5 படி மாவு இருக்குதுங்க. அதுக்கப்புறங்க இப்போ அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சேன். ஒரு 1.5 டம்ளர் இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. 1.5 டம்ளர் இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. இது நல்லா இப்போ கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்டு நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாங்க. 1.5 படி சர்க்கரை சேர்த்து காய்ச்சிக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டுங்க. நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குது பாருங்க. நம்ம அன்னைக்கு ஆர்டர் பக்கம் வாங்கிட்டு வந்த சர்க்கரை தாங்க. மருந்தே இல்லாமல் நல்லா இயற்கையான சுத்தமான சர்க்கரைங்க. இது இனிப்பும் நல்லா இருக்குங்க. இதில் எந்த மருந்து கலக்கலைங்க இந்த சர்க்கரையில். இப்போ தண்ணி அங்கே அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்குதுங்க. நாம் மாவில் இப்போ எள்ளுருண்டைக்கு முக்கியமானதே எள்ளு தாங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோங்க. அது இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த மாவோடவே சேர்த்து கலந்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பாவு ஊற்றி இப்போ நம்ம பெசறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு டம்ளர் போட்டாச்சுங்க. கொஞ்சமே வச்சாச்சுங்க அதில். இப்போ நம்ம அதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ போய் சர்க்கரையை போட்டுக்கலாங்க. சர்க்கரையை கொட்டியாச்சுங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க. அது சர்க்கரை பாவு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னும் பதம் வரலிங்க. வந்தால் நம்ம எடுத்து ஊற்றி கிளறிக்கலாங்க. இன்னொரு 10 நிமிஷம் ஆகுங்க. கம்பி பதம் வந்தால் தாங்க எடுத்து ஊற்றோன்னு. சர்க்கரை பாவு நல்லா பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மாவோடு எடுத்து ஊற்றி கிளறிக்கலாங்க. தண்ணியில் விட்டு பார்த்தங்க, பதம் கரெக்டாக தாங்க இருந்தது. இப்போ நம்ம பாவை ஊற்றிக்கலாங்க கிளறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாங்க. கொஞ்சம் வச்சு பாவை சாப்பிட்டு பார்த்தா ஜவ்வு மிட்டாய் நாம்பெல்லாம் சின்ன பிள்ளையில சாப்பிடுவோமில்ல, ஸ்கூல் போகும்போது விற்பாங்கள்ல ஜவ்வு முட்டா, அந்த வாசம் வருது பாவு. இது நல்லா வரமாவு இல்லாத நல்லா கிளறி எடுத்துக்கோணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க கிளற முடியும். இருங்க, ஒரு ஆள் பிடிச்சிக்கோணுங்க கிளறதுக்கு. நான் கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்படி தாங்க வச்சு கிளறணும். இல்லைன்னா ஒரு கையில் பிடிச்சி கிளற முடியாதுங்க. பாவு கொஞ்சம் இதாக இருக்குங்க, நல்லா கெட்டியாக. அதனால் கிளறது கொஞ்சம் நல்லா அப்படி இழுத்து கிளறணுங்க மாவை. எவ்வளோ கஷ்டம் பாருங்க கிளறது. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு கிளறியாச்சுங்க. மாவை நல்லா இப்போ கிளறியாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சி அமுத்தி வச்சிரோணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் தேங்காய் தாங்க சேர்த்துறோம். நல்லெண்ணெய் சேர்த்தா பொங்கி வருன்ட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் தொட்டு தொட்டு நல்லா நைஸாக அமுத்தி நல்லா மூடி வச்சிரோணுங்க. அடுத்த நாள் ஒரு நாள் இன்றைக்கி விட்டு நாளைக்கு சுடலாங்க. இது நல்லா மூடி வச்சுட்டு நல்லா அடுத்த நாள் பார்த்தோம்னா மொட்லி மொட்லியாக வந்திருக்குங்க. அப்போ அதுதாங்க நல்லா சுடுறக்கான பதம் புளிச்சு மாவேங்க. நாளைக்கு பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன்.
உருண்டை எண்ணெய்க்குள்ளே போய் அப்பிக்குதா இல்லை எள்ளுருண்டை வருதான்ட்டு பார்ப்போங்க. மாவு நல்லா பபிள்ஸ் வந்துருச்சுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டாச்சுங்க. நல்லா மொட்லியாக மேலே எப்படி வந்துடுதுன்னு வருங்க. மாவும் நல்லா புளிச்சிக்கிச்சுங்க இஞ்சி. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிச்சி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்போ நான் எல்லாம் ஒவ்வொன்றா உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம அன்னைக்கு வந்துங்க என் மூலிகை எண்ணெய் காய்ச்சணுமல்லங்க, அது பாருங்க இந்த இப்படி தாங்க இருக்குது மூலிகை எண்ணெய். எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. எல்லா மூலிகையுமே கலந்து. இந்த எண்ணெய் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு எள்ளு உருண்டை. வேகட்டுங்க. நல்லா போட்டாச்சுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு வேகட்டுங்க. எள்ளுருண்டை ஒரு அடசல் வெந்துருச்சுங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. நல்லா வெடிச்சிருக்குது பாருங்க எள்ளுருண்டை. இதை எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாமே உருண்டை பிடிச்சி நம்ம இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாங்க. எல்லா உருண்டையும் சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. எள்ளுருண்டையெல்லாம் சூப்பராக சுட்டு எடுத்தாச்சுங்க. ஏதோ உருண்டை அப்படி இப்படி இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.